இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், எண்ணெய், கடுகு, வெந்தயம், குழம்பு மிளகாய்த்தூள், சங்கரா மீன், கல்லுப்பு, கரைச்சி வச்ச புளி. அடுத்தது நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இதயம் நல்லெண்ணெய் சேர்க்கணும். பாத்திரம் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்க்காதீங்க, ஏன்னா ரொம்ப ப்ராசஸிங் டைம் லேட் ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கடுகு எண்ணெயில் போட்டோன்னே எப்படி புரியுது பாருங்கள். நல்லெண்ணெய் வாசனை நல்லா கம்மன்னு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோன்னா, மீன் குழம்பு இயற்கையாகவே ஹீட் அதிகமாக கொடுக்கும் உடம்புக்கு. ரொம்ப அதிகமான ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக நல்லெண்ணெயும் வெந்தயத்தையும் சேர்க்குறோம். வெந்தயத்தையும் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் நிறம் மாறின உடனேமே அடுத்தது கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். வெந்தயம் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா குழம்பே கசப்படுத்திடும். அதனால் வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா படன்னு பட்டாசு மாதிரி கருவேப்பிலையை பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பழமான தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளியை நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியை வதக்கி விடணும். அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வர வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ வதங்குற வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், தக்காளி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 2 பச்சை மிளகா சேர்க்குறோம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், எடுத்து வச்ச மிளகாத்தூளை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மீன் குழம்பு இல்லையா, அந்த ஸ்மெல், கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, குழம்புக்கு தேவையான புளி, எல்லா புளியும் ஊற்ற போகிறோம். புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் புளியும் நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு பதத்துக்கு வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி கொஞ்சம் தக்காளி வதங்க உப்பு போட்டிருக்கோம், அது போக பேலன்ஸ் இருக்க உப்பு இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த மிளகாய் வெடிப்பும் நல்லா போயிடுச்சு. இப்போது இந்த கொதிக்கிறப்போ சங்கரா மீனோட தலையை குழம்புல சேர்க்குறோம். ஒரு மீனாக லைனாக மீன் குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். நாங்கள் தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். வாழை என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லா மீனும் நம்ம சேர்த்து விட்டுட்டோம் குழம்புல. இப்போது அடுத்தது
மீனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணோன்னா மீன் குழம்பு ரெடி. ஹாஃப் மூடி தான் மூடணும், ஃபுல்லாக மூடக்கூடாது. ஃபுல்லாக மூடினீங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் வாட்டர் எல்லாமே குழம்புக்குள்ளே இறங்கி குழம்பு தண்ணியாகிடும். அதுவும் இல்லாமல் மீன் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக மூடி இருக்கிற வரையும் மூடணும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். சங்கரா மீனோட வால் இருக்கு இல்லையா, அந்த வாலை மசாலா போட்டு பெரட்டி வச்சிட்டோம். இப்போ அந்த வாலை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸை லைனாக அடிக்கிடணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்டான மீனை இன்னொரு பக்கம் பொறுமையாக ஸ்லோவாக மீன் உடையாமல் அந்த ஸ்கின்லாம் பீல் ஆகாமல் திருப்பி போடணும். பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போடணும். பாருங்கள், மீனில் மசாலாவும் மீன் விட்டு போல் அந்த தவாலையும் மசாலா ஒட்டாமல் எவ்வளோ தனித்தனியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மீன் ஃபிஷ் ஃப்ரை அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரியே திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சங்கரா மீன் ஃப்ரை ரெடி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன மெனு செஞ்சுருக்கோம் அதை பரிமாறுறதையும் பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கோன்ட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுட சுட சாதம், ஒயிட் ரைஸ், சுட சாதம், சங்கரா மீன் குழம்பு. மீன் குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெயில் செஞ்ச சங்கரா மீன் குழம்பு, எறா தொக்கு, ப்ரான் கிரேவி, அதுக்கு அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் வால் ஃப்ரை, அதுக்கு அடுத்தது இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரசம். இப்போது என்ன பண்ண போகிறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சாப்பாடை சர்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ப்ரான் கிரேவியோட மேக்கிங் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சாதம், கொஞ்சமாக ப்ரான் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை வைக்க போகிறாங்க. சங்கரா மீன் குழம்பு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம யார் கொடுக்க போகிறோன்னா, வீட்டிலே மீன் குழம்பு பிரியர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவார். பாருங்கள், இவர் தான் அந்த மீன் குழம்பு பிரியர். ஃபஸ்ட்டு இவருக்கு தான். அடுத்தது எங்கள் வீட்டு சின்னவாண்டு. இந்த அம்மாவுக்கு குழம்புல போட்ட மீன் பிடிக்காது, அதனால் ஃப்ரைடு ஃபிஷ்ஷும் ப்ரான் தொக்கு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இவங்க குழம்புல இருக்க மீன் வச்சுக்கல. பாருங்கள், தட்டை எப்படி பிடுங்குறாங்க பாருங்கள் கையிலேருந்து. அடுத்தது பெரிய வாண்டு. இந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைங்க, எது வச்சாலும் சாப்பிட்ருவாங்க. குழம்புல இருக்க மீனும் சாப்பிடுவாங்க, ஃப்ரைடு ஃபிஷ்ஷும் சாப்பிடுவாங்க. இவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை, அமைதியான பொண்ணு. வீட்டுக்கு பெரிய பொண்ணு இல்லையா, பெரிய பொண்ணாவே அமைதியான பொண்ணு தானே. கொஞ்சம் சாதம், மீன் குழம்பு, ஃப்ரை, தொக்கு. அடுத்தது எங்கள் வீட்டு சாருக்கு. இவர் வந்து பெரியவங்களுக்கு தம்பி, சின்னவங்களுக்கு அண்ணன். இவர் ஒரு பெக்யூலியரான டைப் வேறு.
எதை லைக் பண்ணுறாரோ அதை மட்டும்தான் சாப்பிடுவார், எல்லாமேலாம் சாப்பிட மாட்டார். ஆனால் இன்றைக்கி சீ ஃபுட்டுன்றதுனால அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டு வாண்டுங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சர்வ் பண்ணியாச்சு. எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.